ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இது நான் வந்து கொஞ்ச நாளைக்கு அதாவது ஓல்டு வீடியோ இந்த இப்போ நான் போட்டிருக்கிறது இதோடு சேர்த்து இப்போ உள்ள வீடியோவும் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. குப்பையாக கடந்த இடத்த க்ளீன் பண்ணி கண்டு வச்சிருக்கேன். இதில் அந்த குச்சி குச்சியாக நிற்கிறதெல்லாம் வெண்டிக்காய் செடிங்க. தண்ணி இல்லாததுனால அப்படி இருக்கு. ரெண்டு கொய்யாக்கண்டு. இது நான் இப்போ எடுத்த வீடியோ. இதுதானா எட்டலாம் சொன்னேன். இதுதானா எட்டலாம் சொன்னேன். எங்கள் அப்பா கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தேன். அதை செதுக்கி விட்டியா? எறும்பு இது ஒரு நிமிஷம். கீழே கூட எறும்பாத்தேன். எறும்பு பொடியை போடணும். 210 கொஞ்சம் வாங்கி தப்பேன். அவ்வளோனா என்ன இருக்கா? அவ்வளோதான். ரெண்டு தானா உண்டா? இங்கே வர அணில கடிச்சு பண்ண வேலையா இல்லை குருவி பண்ண வேலையான்னு தெரியல. அவ்வளோனா என்ன இருக்கா? அங்கிட்டு இருக்கா? நாங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டதை விட அணில் குருவி தான் ரொம்ப சாப்பிட்டுருக்கு. எறும்பு நல்லா கடிச்சு போச்சு. இது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன இடம் தான். மேலே இருக்காங்க. ஆனால் எனக்கு செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அது கருவேப்பிலையவே மிதிக்கிறேன் நீனு. போய் போ அங்கிட்டு போ. கருவேப்பிலை அந்த களைச்செடியெல்லாம் பிடுங்கிடுங்க, அப்போ தான் தெரியும். இது குருவி போட்டு முளைச்ச கருவேப்பிலை கன்று. அதை குருவி விதை போட்டுட்டு போன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு போட்டு முளைச்சது. எது இதா? ஆமாம். சங்குப்பூ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எங்கள் அம்மா குடிப்பாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு. இல்லை, அதனால அது இருக்குது. விஜய் சித்தப்பாங்க போட்டது. இந்த வீடியோவில் பச்சிலை ரொம்ப இருக்கும். அது வந்து நான் குளியல் பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அந்த பச்சளையை. இந்த வரை இந்த மரம் வந்து லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. அது கால் வலிக்கிறதுலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால் வச்சது. இதில் கொய்யா இதில் காய்ச்சது தான். நீ தின்னல? அது விலையாக இருந்ததில்ல.
இந்த பச்சளையோட விதைய வந்து சியா சீட்ஸ்ன்னு சொல்றாங்க. திருநீட்டு பச்சளை இது. இதுலலாம் இந்த ஜூஸ்லலாம் போட்டு குடிப்பாங்கல்ல அந்த விதை. தேவையில்லாதெல்லாம் இது பண்ணலாம். பச்சைலாம் அவ்வளோ மிளகா செடி, நெய் மிளகான்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது. இது ரொம்ப கிளியரா தெரியாது, ஏன்னா என்னோட ஃபோன் கேமரா அந்தளவு ஒர்த்து இல்லை, அதனால இது பக்கத்துலேயே மாங்கட்டு வச்சுருக்கோம். இது சின்ன இடங்கிறதுனால பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். செடி வைக்கலாமான்னு தெரியல, நான் வச்சுருக்கோம். இதில் 3 எலுமிச்சங்கண்டு இருக்குது. அந்த பக்கம் கொய்யா மரத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் வேணால் அதை தெளிவாக காமிக்கிறேன். ஒரு 4-5 மாதுளம் கண்டு வச்சுருக்கேன். இது வந்து தூதுவளை செடி கொடி, அதோட பூ. சளியெல்லாம் பிடிச்சா அந்த காஃபியில் போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க. இந்த சுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. அந்த பப்பாளி மரத்தை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இருந்ததில் வீடியோவில் நல்லா இருந்தது. இப்போ வந்து அது ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வச்ச மரத்துலேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அதை வெட்டி போட்டுட்டோம். அதுக்கு என்ன பண்ணான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா தெரிஞ்சவங்க? இதுவும் அந்த மாதிரி குருவி போட்ட விதையில வந்து முளைச்ச கருவேப்பிலை கண்டு தான். இது லெமன். லெமன் இது ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் கடைசியாக இருந்தது.
இது 2-3 நாளா எடுத்த வீடியோஸை சேர்த்து போட்டது. அதாவது வேற வேற நாள் எடுத்த வீடியோ தான் இது. இந்த செடி எல்லாமே பார்த்துக்கிறது நான் மட்டும்தான். இந்த செடி வைக்கும்போது வேணா எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது யாரும் ஹெல்ப் பண்ணலனால நான் தண்ணி விடுறது எல்லாம். இதில் நான் எந்த ஒரு கெமிக்கல் மருந்து எதுவுமே அடிச்சதில்லை இதுவரையும். வர்றது வரட்டும் அப்படின்ட்டு விட்டுருவேன். இந்த லட்சவட்டக்கீரை இதை சமையல் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வெஞ்சனம் வச்சு ஒரு வீடியோ இருக்கு. நான் இனிமேல் போடுறேன் அதை. இந்த முருங்கைலாம் வச்சுருக்கோம்ல, இது எனக்குலாம் பிடிக்காது முருங்கை. ஆனால் நல்லது. எங்கள் அம்மா அப்பா அடிக்கடி இதில்